எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்கு காணப்படுவேன் என்று வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களாய், முழு இருதயத்தோடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆசை என்ன? அதுதான் நம்ம இந்த மலையாள பாட்டு. ஆமென். என் ஆசை ஒன்னே நின் கூட பார்க்கணும். என் ஆசை ஒண்ணுதான், உங்க கூட இருக்கணும். என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை பார்க்கணும். ஆமென். இந்த தேடல் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அந்த உணர்வு இருக்கா? என்ன தேடணும், என்ன பார்க்கணும், என் கூட இருக்கணும், என் கூட பழகணும். இந்த தேடல் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவன் கண்டடைகிறான் என்றால் அவன் எதை கண்டடைகிறான் தெரியுமா? ஜீவனை கண்டடைகிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். யார் உண்மையிலே கர்த்தரை தேடுறாங்களோ அவர்கள் இந்த பூமியிலே மரித்தாலும் அவர்கள் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடினவர்கள் பெயரெல்லாம் எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் அவங்க எல்லாம் எதுக்கு அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய ஓட்டம் பூமியிலே முடிந்தாலும் அவர்கள் ஓட்டம் நித்தியத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது போலதான் தேவனை கண்டடைகிறவன், ஆமென், ஜீவனை கண்டடைகிறான். அவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதை பெறுகிறான் தெரியுமா? தயவை பெறுகிறான். தயவை பெறுகிறான். உண்மையான தேடல் நமக்குள்ள இருக்குமானால் அந்த ஃபேவர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மொத்த தயவையும் பாராட்டுவார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக.